திருச்சிற்றம்பலம் அடியாருடைய வணங்கிறேன். சைவ இல்லப்பண்ணாவலர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கோம். அதில் அம்மையின் திரு அவதார சர்க்கத்தில் 290வது பாடல். அந்த இடத்து உமையாள் செல்ல அகலிகையும் மைந்தனும் வந்து ஏற்றினார் வாழ்த்தி மறை கோதமனார் முந்து முனி எவ்விடத்தே என்றாள். முனி புதல்வன் தந்தை மலர் தற்பைக்கு எய்தியதும் சாற்றினான். இது எளிமையா புரியுது. அதாவது அந்த கௌதம இடத்துக்கு அம்மன் போனோன்னு என்ன செய்றாங்க, அங்க அவரோட பெண்ஜாதி அவருடைய மனைவி அகலிகையும் அவருடைய புத்திரர்கள் சதானந்தரும் வந்து பணிந்தார்கள் அம்மையை. அப்ப அம்மையை ஆசீர்வதித்து வேதங்களை உணர்ந்த அந்த முதன்மையான அந்த கௌதம் ரிஷி எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறாங்க. கேட்டவுடனே சதானந்தர், அதாவது மகன் என்ன சொல்றாரு, புஷ்பம் தற்பை கொண்டு வருவதற்காக போனார் என்று சொல்கிறார். அதாவது பூஜைக்கு அவருக்கு வேண்டிய தற்பை புட்கள் புஷ்பம் மலர் எல்லாமே வந்து அவரே போய் எடுத்துக்கொண்டு வருவதற்காக சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார். அடுத்த பாடல் 291. பின்னும் அவன் உரைப்பான் பேதமையேன் புன்குடிலில் கண்ணல் அமுதே கனப்போது இருந்து அருளி அன்னவனை கொணர்வேன் என்றே அடித்தொழுது தன்னை அடித்தவன் பார் சென்றான் சதானந்தன். என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் பார்வதி தேவி பார்த்து அந்த சதானந்தர் அவருடைய முதல்வன் சொல்கிறார், அம்மையை கற்பஜார் போன்ற அந்த பார்வதி அம்மையை அறியாமையுடைய என் குடிசை வீட்டில் இந்த என்னுடைய நானே அறியாமையில் இருக்கிறேன் என்னுடைய குடிசையில ஒரு கணப்போது ஒரு நிமிஷம் சொன்ன ஒரு நிமிஷம் வைக்கணும்னு சொல்ற மாதிரி கணப்போது இருந்தால் கணப்பொழுதுனா சனம்னா ஒரு நொடி பொழுது அவ்வளவுதான் என் தகப்பனாய் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அம்மையுடைய பாதங்களை தொழுது தன்னை பெற்ற கௌதமர் அதாவது அவர் தந்தையை தேடி சென்றார் சதானந்தர். அடுத்த பாடல் 292. பார்வதியின் வரவால் பூங்கா வந்து கற்பகமாக தோன்றுதான். எப்படின்னா, இங்கிவன் சொல் போதில் இளம் தருப்பை கொய்து முனிப்புங்கவர்கள் சூழ்ந்து வரும் முனிவன் பூத்து அலர்ந்து துங்கவன கற்பகம் போர் தோன்றுதலால் இந்த மனம் தங்கள் மனமல்ல என்று சங்கையுற்று நோக்கினான். அப்ப என்ன சொல்றான்னா, இந்த இது மாதிரி சாதாரணர் போறாரு கூப்பிடும்போது அங்க இளமையாக எல்லாம் இளம் தளிராக இருக்கிற தர்ப்பையை கொய்து அநேக முனிவர்கள் அவர் சுற்றி நிறைய முனிவர்கள் இருக்காங்க. எல்லாரும் சூழ கௌதம முனிவர் வந்து கொண்டிருக்காரு. அதுக்கு முன்னால என்ன எல்லா விஷயங்களும் புஷ்பித்து ஒரு மாதிரி கற்பக விஷயம் போல பார்க்கறது தோணுதே, இது நம்முடைய வனம் அல்லவே, இதெல்லாம் யாருடையது அப்படின்னு சந்தேகப்பட்டு பார்க்கறாரு. ஏன்னா அம்மையோட வரவால எல்லா மரங்களும் உலகம் பூத்து புஷ்பித்து கற்பக விஷயம் மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப என்ன சொல்றது தளதளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறது அந்த மாதிரி வந்து எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால அவருக்கு சந்தேகமாயிருது, நம்ம வனம் தானா அப்படின்னு சந்தேகப்பட்டு பார்க்கிறார். அடுத்த பாடல் 293. இத்தலத்தில் வந்தவர் ஆர் என்று உரைத்து மாதவருக்கு பத்துருவம் தந்த முனியும் பராசரன் மத்திரியும் அப்புதுமை ஆராயும் எல்லையிற்றன் புத்திரனை கண்டு வரவன் புகழ் என்றான். வர என் புகழ் என்றான் அப்படின்னு. அதாவது என்ன கேட்கறான்னா, இந்த இடத்துல அந்த பெரியவங்க யாரோ வந்திருக்காங்க, அது யாரு அப்படின்னு விஷ்ணுக்கு 10 வரம் பறக்க சாபம் கொடுத்தாரு. யாரு? பிருகு ரிஷி. பராசரரும் அத்திரியும் அந்த புதுமையை விசாரிக்கிறதுல தம்முடைய பிள்ளை சதானந்தரை கண்டு இந்த மாதிரி எங்கடா என்ன ஆச்சு இந்த யார் வேணாலும் விசாரிக்கும் போது அவருடைய பிள்ளை சதானந்தர் வருவதை கண்டு இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கிறாரு கௌதமர். கௌதமர் வந்து அவர் மகனை பார்த்து என்ன கேட்கிறாருன்னு தான் இந்த பாடல். ஆனா என்ன சொல்றாங்க, அந்த வந்த பெரியவங்க யாருன்னு விஷ்ணு வந்து என்ன பண்றாரு, 10 வரம் பறக்க சாபம் கொடுத்த அந்த பிருகு ரிஷியும் பராசரரும் அத்திரி அவங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புதுமையை விசாரிக்கிறாங்க. அதை பார்த்து இந்த பிள்ளைகிட்ட கேட்கிறாரு, என்ன விசேஷம் கேட்கிறாரு கௌதமர். அடுத்த பாடல் 294. தாதை இவை கேள் இறைவர் தங்களை அளிக்கும் சோதி இவன் தினல் என தொழுது சொன்னான் ஆதமரை தேடும் அவனன் குடிசை மேவல் கேது தவம் ஏது தவம் என்றான். அதாவது குடிசை மேவற்கு ஏது தவம் என்றான் அப்படி சொல்றார். அதாவது சதானந்தர் என்ன சொல்றான், தாழ்பட்ட கௌதமரை பார்த்து, ஐயா பிரம்மா முதலிய ஐவரையும் தன்னிடத்தில் உண்டாக்கிய தேஜோமயமாகிய பராசக்தி இவ்விடத்தில் வந்திருக்கிறாள். அப்ப பிரம்மாலேருந்து வர எல்லாருமே பிரம்மா விஷ்ணு இந்த சதாசிவம் மகேஸ்வர மூர்த்தம் என்ன சொல்லணும், அந்த 5 பேரையும் தன்னிடத்தில் உண்டாக்கிய அந்த தேஜோனா ஒளிமயமாகி அந்த பராசக்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வணங்கி சொல்லுகிறார். சொன்னோடனே அந்த நாத சொரூபம், அந்த வேதங்கள்லாம் என்ன நாதத்துடைய சொரூபம், அதை தேடுவதற்கு அரிய அம்மை, அதாவது வேதங்களும் கண்டறிய முடியாத அம்மை நம்முடைய குடிசையில் நம்ம என்ன தவம் செய்தோம் அப்படின்னு கௌதமர். அப்ப என்ன அம்மை வந்து வருவதற்கான நம்முடைய புண்ணியம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கௌதமர் வியந்து சொல்லுகிறார். அடுத்த பாடல் 295. ஓடினன் அனைத்து மகன் உச்சியை முகந்தான் ஆடினான் மகிழ்ச்சியினும் ஆழ்கடல் புகுந்தான் பாடினன் எடுத்த குசை பார்விசை எரிந்தான் வீடினது நந்தம் வினை வேறுடன் என்றான். என்ன சொல்றாருன்னா, எடுத்த குசைனா இது என்ன சொல்ற தர்ப்பை அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாரு. அதாவது கௌதமன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சதானந்தர மகனை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து ஓடுறாரு. அவருக்கு என்ன செய்யற ஒரு மகிழ்ச்சியில் அவருக்கு என்னன்னு புரியல, கூத்தாடுகிறார், திருக்கூத்தாடுகிறாரு. சந்தோஷம் அப்படிங்கிற சமுத்திரத்துல சமுத்திர கடல்ல அதில் அப்படியே ஆண்டுறாரு, பாடுறாரு, இந்த தர்ப்பையை பூமியில எரிஞ்சிடறாரு. என்னுடைய பாவம் வேரோடு கெட்டு போயிட்டு, அது நான் இதுவரை செஞ்ச பாவம் எல்லாம் என்ன அடியோடு அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரே உள்ளதாக செல்லுகிறார். அடுத்த பாடல் 296. அத்திரி முதல் தலைமை அந்தணர்கள் எல்லாம் கைத்தளம் எடுத்தனர் நடித்தனர் கழிப்பார் வித்தகி இருக்கும் இடம் மேவி எதிர்கண்டார் பத்தி வலையில் படுவதங்களில் விழுந்தார். அப்ப என்ன செய்யறாருன்னா, அத்தி ரிஷி முதலாக எல்லா தலைமை பெற்ற எல்லா ரிஷியும் 2 கையும் தலைமையில வச்சு கூத்தாடுறாங்க. அப்படி கூத்தாடிக்கொண்டே சந்தோஷத்தோட பார்வதி அம்மை இருக்கிற இடத்தை அடைந்து அவர் எதிரே கண்டு அவரை பத்தி ஆகிய வலையில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்த்தவுடன் பார்வதியுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்தார்கள் எல்லா முனிவர்களும். அடுத்த பாடல் 297. நீ நிலைமை கண்ணி இறை நீள் பிரம்மச்சாரி என்னும் மறையென்று முதல் இன்று வரை எல்லாம் உன்னிடை உதித்து உலகு உயிர் தொகைகள் எல்லாம் அன்னை எனும் முன்பெருமை யார் அறிய வல்லார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாயே நீயோ கன்னி, சுவாமியோ நித்திய பிரம்மச்சாரி. அதை போல சிருஷ்டியை தொடங்கி, அதாவது உயிருக்கு சிருஷ்டி தொடங்கி இதுவரைக்கும் வேதங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன.
அப்படி இருக்கும்போது உன்னிடத்துல உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் தோன்றி தாயின்னு சொல்லுது. அப்ப உன் பெருமை யார் அறிய முடியும்? அப்படிப்பட்ட உன் பெருமை யார் அறிய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துட்டாரு முனிவர். அதாவது அம்மை வந்து கன்னிகை, அப்பன் வந்து பிரம்மச்சாரி. ஆனா சிருஷ்டி தொடங்கி இது வரைக்கும் எல்லா வேதமும் இதான் சொல்லிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னிடத்துல உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் தோன்றி உன்னை தான் தாயின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட உன் பெருமையை யார் அறிய போறாங்க அப்படின்னு கேட்கிறார். அடுத்த படம் 298. நித்தனை முதற் தருவை நித்தனது இடத்தே சத்தியன நீ வருவை சத்தி சிவம் என்றே இத்தகமை கொண்டுயிர்கள் யாவையும் அழிப்பாய் அத்துவிதம் ஆகும் முனை ஆரறிய வல்லார். நித்தியம், அதாவது என்றும் அனாதின்னு சொல்றோம், நித்தியமா இருக்கிற அந்த சிவனை முதல்ல உண்டாக்குற. அப்ப அந்த சிவனத்துல சத்தியாவே வர்ற முதல்ல ஆதிசிவம். இது வந்து பரசிவம் கிடையாது. சிவனை உண்டாக்குறான்னா என்னது? நாதம் வருது, நாதம் நாதம் இருந்து வருது. அதான் சொல்றாரு. அந்த நித்தியமா இருக்கிற சிவனை முதல்ல உண்டாக்குற அந்த சிவனத்திலேயே நீ சத்தியா வர்ற. அப்ப சத்தி சிவம் அப்படிங்கிற தன்மையை கொண்டு உயிர்களை எல்லாம் பெறுகிறாய். அத்துவித சொரூபம் உன்னை யார் அறிய போகிறார்கள்? அத்துவித சொரூபமா இருக்கிற உன்னை யாரால அறிய முடியும் அப்படின்னு கேட்கிறார். அடுத்த பாடல் 299. மெய்ப்பொருள் மகேசன் அரண் வேதன் அறியானால் மெய்ப்பொருள் மகேஸ்வரன் வேதன் அறியானால் மைப்பெருமை மகேசி உமை வாணி திருவாவை இப்படியும் அன்றி இவன் எப்படி எடுத்தான் அப்படியுமா அவை உனை ஆரறிய வல்லார். அப்ப என்ன சொல்றாருன்னா, பரமசிவனே மகேஸ்வரர் ருத்ர பிரம்மா விஷ்ணு ஆவாரு. நீ என்ன செய்யற? மகேஸ்வரி உருத்திரி சரஸ்வதி இலக்குமி அப்படின்னு சொல்லி சக்திகளாகிற. இப்படி இல்லாம அந்த சிவபெருமான் எப்படிப்பட்ட உருவம் கொண்டாரோ அதுக்கு தகுந்த உருவம் நீ கொள்கிறாய். அப்ப உன் பெருமையை யார் அறிய வல்லார்கள் அப்படின்னு அம்மையை போற்றி போற்றி ஒன்னா சொல்லி சொல்லி துதிக்கிறார். இதை வந்து இந்த மாதிரி இருக்கிற உருவத்தை யார் வந்து அறிய வல்லார்கள் அப்படின்னு சொல்றார். சைவ இலப்பனாவலர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அம்மையின் அவதார சருக்கம் 300வது பாடல். நெஞ்சு உருகி மாதவர்கள் நின்று இவை புகழ்ந்தார் வஞ்சியிடை கோதமனும் வந்தனன் வரும்போது அஞ்சலி புரிந்தனர் அதற்கு முனமே மின் கஞ்சமலர் என்னும் இரு கால்களில் விழுந்தான். அந்த மாதவர்கள் ரிஷிகள் எல்லாம் நெஞ்சு உருகி இப்படி தோத்திரம் செய்யறாங்க. அப்ப அந்த வஞ்சிக்குடிய கூட இடையுடைய பாரதி என்ன செய்யறாரு? சமீபத்துல கௌதமர் வரும்போதே அவரும் அஞ்சலி புரிகிறார். அதற்கு முன்பே கௌதமர் தாமரை மலர் அந்த அம்மையோட 2 பாதத்தில் விழுந்து நமஸ்கரிக்கிறார். அடுத்த பாடல் 301. அன்பில் உயர் கோதமனும் அன்னையை வணங்கி இன்புற உரைப்பன் அயன் என் திசை புறப்போர் தன் சிரம் மிதிக்கரிய தாழ் இணைகள் இன்று என் புன்குடில் மிதிக்க என புண்ணியம் முடித்தேன். அது என்ன சொல்றாருன்னா, அதனால அன்பில் உயர் கௌதம்னா அந்த பக்தினால் உயர்ந்த அந்த கௌதம் ரிஷி என்ன சொல்றாரு? பாரதி பணியோட வணங்கி அந்த அம்மையை சந்தோஷிக்கும்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பிரம்மன் அஷ்டதிக்கு பாடல்கள் எல்லாம் அவங்க சிரத்தை கூட வைக்கிறதுக்கு அருமையான பாதம் அந்த ரெண்டும். அதாவது அவருடைய தலைமையில் வைப்பதற்கு கூட இந்த பாதம் வந்து அவ்வளவு உயர்வான பாதத்தை அடியனுடைய புண்மை பொருந்தினா மிகவும் கீழான அந்த புண்மை பொருந்தி அந்த சிறு வீட்டில் உன்னுடைய திருவடி பாதங்களை விதிப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் அப்படின்னு சொல்லி வியந்து சொல்கிறார். அடுத்த பாடல் 302. இந்த மொழி சொற்றலும் இளங்கொடியும் வேலன் தந்தி இடை சென்றிடுவன் அங்கு அது தவிர்ந்தால் சிந்தை மகிழ் உன் இடையில் வந்து குறைத்தீர்வேன் மைந்த என ஓதினள் மறுத்தும் இவை சொல்வாள். அப்ப அம்மை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த வார்த்தையை சொன்ன உடனே இளமையாக அந்த கொடி போன்ற உண்மை அம்மை என்ன சொல்றாரு? பிள்ளை குழந்தையா சொல்றாரு. பிள்ளையாகிய கௌதமனே, எனக்கு ஒரு குறை வந்தால் நான் வேலாயத்தை கையில் தாங்கிய சுபமணியிடத்திலையும் யானை முகமுடைய கணவர்களிடத்திலையும் சென்று தீர்த்துக் கொள்வேன். எனக்கு ஏதோ ஒரு குறை தோன்றினால் என் குழந்தைகள் யாராரு வேலாயுதமும் சுப்பிரமணியத்திலையும் யானை முகமுடைய கணவதியிடம் சென்று நான் அந்த குறையை தீர்த்துக் கொள்வேன். அந்த இடம் விட்டா என் மேல் அன்பு வைத்த உன்னிடத்தில் வந்து தீர்த்துக் கொள்வேன் அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து நான் வந்து மைந்தனாக தான் நினைக்கிறேன் அந்த உன்னைய அப்படின்னு சொல்லி அம்மை சொல்லும்போது அவருக்கு எவ்வளவுதான் மகிழ்வா இருக்கும்ன்றவா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றா. என்ன சொல்றாருன்னா 303 அடுத்த பாடல, நாயகன் மொழிந்திட நடந்தபடி எல்லாம் பாயிரம் எனும்படி பகந்தனர் எவர்க்கும் தாயிவை முடிந்த அளவினில் சதமகர் கண்டு 1000 விழித்திரள் அளித்த முனி சொல்வான். அப்ப என்ன சொல்றாருன்னா, பரமசிவன் சொன்னபடி பூமியில வந்துதான் நடந்த சமாசாரம் எல்லாம் அந்த பாயிரத்தோடு கூடிய நூல் போல முறையா விரித்து அந்த எவருக்கும் தாயாகிய பார்வதி சொல்றாங்க. அப்ப இது வரைக்கும் நடந்ததை எப்படி அவங்க வந்து அவருடைய வெளியை மூடி உலகம் இருண்டு நெற்றிக்கண்ணை விழித்து இவர் தவம் செய்து எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்படின்னா பாருங்க, பார்வதி சொன்னபடி பூமியில வந்து நடந்த சமாச்சாரம் எல்லாத்தையும் நூல் மாதிரி ஒரு நூல் எழுதுவது போல இவர் முறையா விவரித்து எல்லாத்தையும் தாயாகிய பார்வதி சொல்றாங்க. முற்காலத்துல 100 அசுமேத யாகங்களை செஞ்ச தேவேந்திரனுக்கு 1000 கண் உண்டாக செய்த அந்த கௌதமர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதுவும் அடுத்த பாடல தான். பாடல் 304. இத்தலம் முதல் தலம் இதன் பெயர் தலைச்சரம் உத்தமம் இதில் தர்மம் ஒன்று பல ஆகும் மெய்த்தவம் இயற்றிடில் வெள்விடையின் மேல் வந்து அத்தனும் இடப்புறம் அடித்து அருளும் என்றான். இப்ப கௌதமர் என்ன சொல்றாரு? இந்த தலம் இந்த உலகத்துல சிவஸ்தலங்களே முதன்மையானது. இதன் பேர் தலைச்சரம். இது ரொம்ப உத்தமமான தலம். இதுல நீ ஒரு புண்ணியத்தை செஞ்சினா அது பலவா விருத்தியாகும். இதுல இருந்துகிட்டு நேமியாகிய தவத்தை செஞ்சா அந்த மென்மையான ரிஷபவானத்துல இருக்கிற பெருமான் எழுந்தருளி அம்மைக்கு இடப்பாகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கௌதமர் முனிவர் சொல்லுகிறார். அடுத்த பாடல் 305. மால் அயன் வசுக்கள் மகவான் முனிகணத்தோர் சாலைகள் சமைத்ததில் தனித்தவம் முடித்தார் காலம் இடம் நன்று செயல் கைப்பலம் இது என்றான் மூல முதல் வள்ளியும் முடிப்பன் இது என்றாள். இன்னும் அவர் என்ன சொல்றாரு கௌதம முனிவர்? அம்மையே, விஷ்ணு பிரம்மன் அஷ்டவசுக்கள் தேவேந்திரன் அநேக முனிவர்கள் இவங்கெல்லாம் அவங்கவுங்க வசிக்கிறதுக்காக இடத்தை ஏற்பாடு பண்ணிக்கொண்டு அதிலிருந்து கொண்டு ஒப்பற்ற தவம் செய்து நினைத்த காரியத்தை முடிச்சுக்கிட்டாங்க. நீ தவம் செய்தால் அம்மை தவம் செய்தால் கை பலமாகி இனிது முடியும் அப்படின்னு சொல்லி கௌதமர் சொல்றாரு. அப்ப எல்லா பொருளுக்கும் மூலமாகி அம்மை என்ன சொல்றாங்க? தவம் செய்து நான் என் கருத்தை முடித்துக் கொள்கிறேன், நான் எண்ணியதை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மை. அடுத்த பாடல் 306.
கோதமனை முதலாய முனிவர்க்கெல்லாம் குழிந்த மொழி பகர்ந்து விடை கொடுத்து சோன பூதரமாம் அதன் குணப்பால் பண்ணசாலை புதிதமைப்பித்து அகம் மகிழ்ந்து புறம்பு காக்க மாதர் எழுவரை அமைத்து 4 பாலின் வாயிலை என் வைரவர்கள் மகிழ்ந்து காக்க ஆதரவின் நிறுத்தி மைந்தர் மருங்கு காக்க அந்தரி உள்புறம் காக்க அமைத்தாள் மன்னோ. இப்போ தேவி தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னு சொல்றாரு. அதாவது கௌதமர் எல்லா முனிவர்களுக்கும் எல்லாருக்கும் பிரிய வசனம், அதான் அன்பா சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, இந்த செம்மை நிறமா இருக்கிற அருணாச்சலத்துக்கு கிழக்கு பக்கத்துல பர்ணசாலை புதிதாக ஒரு குடில் மாதிரி அமைக்கிறாங்க. புதுசா செய்துட்டு சப்தமாதர்களை அவங்க வந்து புறக்காவல் வெளியே காவலுக்கு வச்சு 4 வாயிலையும் 4 பக்கம் வாசல் வச்சிருப்பாங்க. 8 வைரவர்கள் அதை காக்குறாங்க. விநாயகரும் சுப்பிரமணியரும் 2 பக்கமும் காக்குறாங்க. துர்க்கை வந்து உட்பக்கமாக அம்மைக்கு உட்பக்கம் வீட்டுக்குள்ளேயே அந்த குடிலுக்குள்ளேயே காக்கவும் செய்தால் பார்வதி. இதெல்லாம் செய்யறாங்க. அடுத்த பாடல் 307. கொந்தழகம் சடைபிடித்து விரித்து பொன் தோள் குழை கழுத்தில் கண்டிகையின் குப்பை பூட்டி உந்தும் அரவு உரிநிகர் பட்டு ஆடை நீக்கி உரித்தமர உரி சாத்தி உத்து உளத்தால் விந்தை திரு நீர் அணிந்து கணக்குள் காய்ந்து விளங்கும் ஊசியின் ஒரு கால் விரலை ஊன்றி அந்தி பகல் இறைப்பதத்தின் மனத்தை ஊன்றி அரிய பெரும் தவம் புகிந்தாள் அகிலம் ஈன்றாள். இப்ப அம்மை எப்படி தவம் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பெரும் தவம் புரிந்தால் அகிலம் ஈன்றாள். அகிலத்தை ஈன்றவள் எப்படி தவம் புரிந்தாள் என்பதுதான் அந்த பாடல். அதாவது புஷ்பங்களை தரிக்கிற அந்த கூந்தலை சடையா இருக்கிற அதை விரித்து தோல் கழுத்து காது எல்லாத்தையும் ருத்ராட்ச மாலை அணிந்து அப்ப ஆடுகின்ற பாம்பு மாதிரி இருக்கிற பட்டாடையை உடுத்துறது விட்டுறாங்க. வலுவலன் இருக்கிற பட்டாடையை நீக்கி மர உரி தரித்து அப்புறம் வெற்றியை கொடுக்கின்றது விபூதியை அங்கம் முழுவதும் சர்வாங்கமும் விபூதி தரித்து நெருப்பில் காய்ந்து பளபளன்னு இருக்கிற ஊசி அந்த ஊசியில ஒரு கால் பெருவரில் ஊன்றிடுறாங்க. ஊன்றி பகலாக மனசுல பரமசிவனை தியானமா நிறுத்தி அரிதாக பெரிய தவத்தை செய்கிறாங்க. உலகத்தையே ஈன்ற பெற்ற பார்வதி அம்மை. அடுத்த பாடல் 308. இழைத்த கொடி மருங்கு வளைந்து எரியின் நாப்பன் இனிய தவம் ஏற்றுதல் கண்டு இழைத்து வாடி களைத்து மனம் துடித்து விழிபுதைத்து வாணி கண்ணீரில் மூழ்கி நின்றாள். தமிழத்தாலும் உழைத்து மனம் தளர்ந்து அழுது விழுந்தால் மற்ற உயிரெல்லாம் கரைந்து கரைந்து உருகா நின்ற வளைத்து வளைத்து உரைப்பது என் தாய் வருந்துமானால் வயிற்றில் உள்ள கற்பமெல்லாம் வருந்திடாதோ. அம்மை தவம் செய்யும் பொழுது மற்றவர்கள்லாம் எப்படி வந்து வருந்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தாய் வருந்துனா வயிற்றுல இருக்க கற்பம் எல்லாமே தான் வருந்தும். உடம்பு கற்பமும் சேர்ந்து தானே வருந்தும். அது வருந்தாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆசிரியர். அதாவது மிகவும் சிறிதாகிய கொடி போன்ற இடையானது வளைந்து அந்த அக்னி மத்தியில இனிமையான தவத்தை செய்யறதை பார்த்து பார்த்து அப்ப அம்மை வந்து அந்த பழக்க காட்சியை ஊசியில வர நுனியில நிக்க வச்சு அவங்க தவம் செய்யறதை பார்த்து பார்த்து என்ன அது இழைத்து வாட்டம் மனம் ரொம்ப வாடி களைத்து மனது துடித்து 2 கண்களையும் மூடிக்கொண்டு சரஸ்வதியானவள் கண்ணீரில் முழுகிறாள். லட்சுமி அவள் மனது வருந்தி சஞ்சலப்பட்டு அழுது விழுகிறாள். மற்ற சீவராசிகள் எல்லாம் மனம் கரைந்து உருகுகின்றன. நான் இதை பிரித்து சொல்றதுனால என்ன பயன்? தந்திரியா இதை பிரித்து சொல்றதுல என்ன பயன்? தாயானால் வருந்தினானா வயிற்றுள்ள கருவா இருக்கிற எல்லா சீவனும் தானே வருத்தத்தை அடையும். வருத்தத்தை அடையாதோ அப்படின்னு கேட்கிறாரு முனிவர். சைவ இல்லப்பண்ணாவுடைய அருணாச்சல புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அம்மையின் திரு அவதார தர்க்கத்தில் 309வது பாடல். முன் பணியில் கருகுபடா கமலம் போல முகம் தோன்ற பனிக்கயத்துள் மூழ்கி நிற்கும் பின் பணியில் அதிசீத இடத்தில் சேரும் பெருமழைக்குள் மீன் என்ன பேணி நிற்கும் அன்பனிடம் பெருமளவும் அதுபோல் வேண்டும் அரியதவம் புரிந்தனல் அவ்விடத்து வேதன் வன்பணியில் துயில் நெடுமான் முதலாம் தேவர் மறைபுகுந்த தவச்சாலை மருங்கில் சார்ந்தார். என்ன நடக்குன்னு சொல்றாரு. முன்பணி காலத்துல கருகி போகாதான் தாமரைப்பூ. அது மாதிரி கருகி போகாத தாமரைப்பூ மாதிரி முகம் மாத்திரம் தெரியுதான். அம்மையுடைய அக்னி கனவுல ஊசி மணியில் நிற்க தவம் பண்ணும் பொழுது அந்த முகம் மட்டும் தெரிகிற மாதிரி குளிர்ச்சி பொருந்திய தடாகங்களை நின்றும் எப்படி இருக்கிற தடாகத்துல எது நிற்கும் தாமரைப்பூ நிற்கும். அது மாதிரி பின்பணி காலத்துல அதிக சீதனம் பொருந்திய இடத்துல இருந்தும் மழை பெய்கிற போது அது ஒரு மீன் மாதிரி சஞ்சலப்படாது நிற்கும். அந்த மாதிரி தாமரைப்பூ எப்படி இருக்குமா? முன்பணி எப்படி இருக்கும்? கருகி போகாத தாமரைப்பூ மாதிரி முகம் மாத்திரம் தெரியும். குளிர்ச்சி பொருந்திய தடாகங்கள் நிற்கும். பின்பணி காலத்துல அதிக சீதனம் பொருந்திய இடத்துல இருக்கும். மழை பெய்கிற போது அது ஒரு மீன் போல சஞ்சலப்படாது நிற்கும். அப்படி இருந்து போல இந்த பரமசிவனுடைய இடபாகத்தை பெறுகிற வரைக்கும் இது போல வேண்டிய தவத்தை செய்கிற அம்மை வந்து தவம் செய்யும் பொழுது இந்த மாதிரி இருக்கான். தாமரை மலர் வந்து எந்தெந்த பருவத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி தவம் செய்கிறாள் அம்மை. அந்த இடத்துல பிரம்மதேவனும் இந்த வலியமான பெரிய சர்ப்பத்தில் ஏதோ என்ன சொல்றது பாம்பில் சயனம் கொள்கின்ற நித்திரை செய்கின்ற அந்த விஷ்ணு தேவர் முதலாய தேவர்களும் அந்த வேத கோஷம் முழங்குகிற தவச்சாலையில் வேதங்கள் எல்லாம் முழங்கி கொண்டிருக்கின்றன. அதை கேட்டு எல்லோரும் அந்த தவச்சாலையை வந்து அடைந்தார்கள். அடுத்த பாடல் 310. அந்தரியும் மாயவனார் முதலாம் தேவர் அனைவருக்கும் உபச்சாரம் அளித்து நீங்கள் வந்த வகை இயம்பும் என மகிடனாலே வருந்தியதும் தளர்ந்ததும் வகுத்து சொன்னார். சுந்தரியும் குமரியுடன் சுடரும் வாழால் தொடுகளத்தின் மகிடன் உரம் தொலைப்பாய் என்றாள். விந்தை அது புரிவம் என பணிந்தாள் அன்னை விளம்புதல் கண்டு அகமகிழ்ந்து விடை கொண்டாரே. அப்ப பார்வதி வந்து விஷ்ணு எல்லாத்தையும் உபச்சாரம் சொல்லி நீங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்த வகையை சொல்லுங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க மகிடாசுரன் இருக்கான், அவனால நாங்க துன்பப்பட்டு இருக்கோம், அதை நாங்க ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்கிறத விவரமா சொல்றாங்க. அதுக்கு பார்வதி அம்மா சொல்றாங்க துர்க்கையை கூப்பிட்டு நீ கத்தியால யுத்த காலத்துல போய் மகிடாசுரன் வல்லமை கிட கொண்டு விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ போய் வந்து இந்த கத்தியை கொண்டு சென்று யுத்த காலத்துல போய் மகிடாசுரன் வல்லமை கெடும்படியாக அவனை கொண்டு விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு துர்க்கை என்ன சொல்றாங்க, அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. அப்ப தாய் பார்வதி இந்த வார்த்தையை சொன்னாலேயே விஷ்ணு பிரம்மா எல்லாரும் சந்தோஷம் அடைந்து வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறார்கள். அம்மையிலிருந்து விடைபெற்று சென்று விடுகிறார்கள். அப்புறம் அடுத்த படம் 311. இப்ப இடப்பாகம் பெற்றதை கூறுவது. சக்தி தேவியானவள் என்ன செஞ்சாங்க, எப்படி இடப்பாகம் பெற்றார்கள் அப்படிங்கிறத இந்த கடைசி பாடல விளக்குறார். கோதமாச்சிரமம் தன்னில் கோல்வளை தீதிலா தவம் செய்தது செப்பினேன் மேரி மாமுகற் காய்ந்ததும் வெள்விடை சோதிபாகம் அடைந்ததும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. கோதமாச்சிரம்னா என்னன்னா கௌதமுடைய ஆசிரமம் தான். அதுல அதாவது சக்தி தேவியானவள் கௌதமுடைய ஆசிரமத்துல குறைவில்லாத தவத்தை செய்தாள். இதை செஞ்சதை நான் சொன்னேன். அதுக்கு பின்னால மகிடாசுரனை கொன்றதும்
ரிஷபவாகனத்துடைய இறைவனுடைய இடபாகத்தையும் பாரதி அடையதையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் இப்போ இவ்வளவு நாள் கௌதமுடைய ஆசிரமத்துல தவம் செஞ்சது தான் சொன்னேன். இனிமேல் தான் நான் வந்து மகிடாசனை எப்படி கொண்டாங்கிறதையும் ரிஷபவாகனத்துடைய அந்த சிவனுடைய இடபாகத்தை பார்வதி எப்படி அடைஞ்சாங்கிறதையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நந்தியவர் சொல்ற மாதிரி முடிக்கிறாங்க. இதோடு 4வது சர்க்கம் திருக்கண் புதைத்த சருக்கம் முடிவுற்றது. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் வாங்கிக்கிறேன். சைவ இலப்பனாவுடைய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இதுவரை 4 சர்க்கம் முடித்திருக்கிறது. அடுத்தது 5வது இந்த பார்வதி தேவியார் எப்படி இடப்பாகம் பெற்றார் என்ற சர்க்கம். அப்ப பார்வதி அம்மை இடப்பாகம் பெற்ற சர்க்கம் தான் 5வது சர்க்கம். அதோட முன்னாடி மட்டும் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்வதி அம்மா கட்டளைப்படி துர்க்கை என்ன செய்றாங்க, பார்வதியின் கணங்கள் சூழ்ந்து வர சென்று மகிடாசனோடு அகோர யுத்தம் செய்து அவனையும் அவன் சேனையும் கொன்று பார்வதி அழைத்து வந்து செய்தியை சொல்ல தேவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அம்மா என்ன செய்றாங்க, அருணாச்சலேஸ்வருக்கு கார்த்திகை மாத திருவிழா நடத்தி வணங்கணும். அப்ப மலை மேல ஒரு பிரகாசம் உண்டாகி அதில் பரமேஸ்வரர் எழுந்தருளி, பெண்ணே இந்த மலையை நீ பிரதர்ஷனம் செய், அதான் கிரிவலம் அடிவடம் வந்து செய் என்று சொல்லி மறைந்து விடுறார். அப்ப பார்வதியார் என்ன செய்றாங்க, பிரதர்ஷனம் வரும்போது மேற்கு திக்கில் அந்த மலையை சுற்றி வரும்பொழுது மேற்கு திக்கில் பரமேஸ்வரன் என்ன செய்றாரு, ரிஷபவாகனத்துக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அந்த இடத்த விட்டு ஈசானியத்துக்கு வரும்போது மறுபடியும் ரிஷபவாகனத்தில் காட்சி கொடுக்குறாரு. இப்ப இடப்பாகத்தில் இது அப்படின்னு கையாலே அணைத்துக் கொள்கிறார். அப்ப சுவாமியுடைய பாதி வலது பக்கத்திலும் அம்மனுடைய பாதி இடது பக்கத்திலுமாக 2 தேகம் ஒரு தேகமாக பிரகாசிக்குது. இதை பார்த்தோன்னே தேவர்கள் எல்லோரும் ஆனந்தமடைந்து வணங்கி தோத்திரம் செய்கிறார்கள். புரியுது நினைக்கிறேன். அதாவது அம்மை நீ பிரதர்ஷனம் வான்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேற்கு வரும்போது தரிசனம் கொடுக்குறாரு. மீண்டும் ஈசானிய கிட்ட வரும்போது என்ன செய்றாரு, மறுபடியும் ரிஷபவாகனத்தில் வந்து நீ இடப்பாகத்தில் இரு அப்படின்னு சொல்லி கையாலேயே அம்மையை அணைத்துக் கொள்கிறார். அப்ப அணைத்துக்கணும் என்ன ஆகுது, அவருடைய சுவாமியுடைய பாதி வந்து வலது பக்கத்திலையும் அம்மனுடைய பாதி இடது பக்கமாகவும் அவங்க அர்த்தநாரீஸ்வரராக தோன்றுகிறார். 2 தேகம் ஒரு தேகமாக பிரகாசிக்குது. அதை பார்த்தோன்னே தேவர்கள் எல்லோரும் ஆனந்தமடைந்து ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். இதுதான் அடுத்து வருகின்ற சர்க்கம். இதன் பாடலை விரிவாக பார்க்கலாம். சைவ இல்லப்ப நாவலர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பார்வதி தேவியா இடபாகம் பெற்ற சர்க்கம். பாடல் 312. அஞ்சனக்கிரியில் வாழும் அசுரன் தானார்க்கும் தீர நஞ்சமே அணையானந்த நமனுக்கு நமனாய் வந்தோன் செஞ்சிகை எரியை தீக்கும் தீமையான் அழகை நாட்டின் விஞ்சையான் வருந்த உள்ள வளமெல்லாம் கவர்ந்த வீரன். இது என்ன பொருள்னா, நீலகிரினா மலை, அதில் வாசம் செய்து கொண்டிருக்கிற அசுரனானவன் என்ன செய்யறானா, எல்லோரையும் விட அதிக பராக்கிரமம் உடையவன், அதிக பலமுடையவன். அவன் வந்து விஷத்துக்கு சமமானவன். அந்த யமனுக்கு யமனானவன். அதாவது அசுரன் எப்படிப்பட்டவன், மகிஷாசுரனுடைய கொடும் பண்பை எல்லாம் கூறுகிறார் ஆசிரியர். அவன் யமனுக்கு யமனானவன். சிவப்பாகி மேடை எழுகின்ற அந்த குழந்தையுடைய நெருப்பை சுடத்தகுந்த தீமை உடையவன். அதாவது நெருப்புக்கே நெருப்பா இருப்பான். அப்போ எப்படி பாருங்க, அவருடைய இதை வந்து எவ்வளவு அதிகமாக சொல்றாரு, அவருடைய உக்கரத்தை. அந்த அசுரன் எங்க இருக்கான், நீலகிரியில் வாசிச்சுட்டு இருக்கான். அவன் எல்லார காட்டிலும் பராக்கிரமும் விஷத்துக்கு சமமானவன், யமனுக்கு யமனாகவன், சிவப்பா மேலே எரிகின்ற குழந்தையுடைய நெருப்பை கூட சுடத்தகுந்த தீமை உடையவன். அழகாபுரியில குபேரன் வந்து தரித்திரத்தை அடைகிற மாதிரி அங்கே இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையிட்டவன். அங்கே இருக்கிற பணத்தை எல்லாம் குபேரனே வலிவன் ஆகிற அளவுக்கு எல்லா வளங்களையும் கொள்ளையிட்டு சென்று விட்டான். அடுத்த பாடல் 313. தாமரை கண்ணன் தூங்கும் அரவினை தலைவால் கூட்டி மாமணி கவன் போல் கொள்வன் வன்னி வாகனத்தை வாங்கி வேமலர் குஞ்சி மைந்தற்கு உதவுவன் விமானத்தோடே சோமனை பிடித்து கையார் பிழிந்த முதருந்தும் சூரன். பிடிந்து அமுது அருந்தும் சூரன் அப்படின்னா, அதாவது விஷ்ணு வந்து நித்திரை செய்யும்போது என்ன செய்யறாரு, ஆதிசேரனுடைய தலையும் வாழையும் ஒரு கையால் சேர்த்து பிடிச்சி, அதோட சிரமணினா அதனுடைய நெற்றியில் அதனுடைய சிரத்தில் தலையில் ஒரு மணி இருக்கும். அந்த மணியை எரிந்து கவனாக கவன்னா கவட்டை கொண்ட ஒரு ஆயுதம். அதை வந்து ஒரு கல்லை வச்சு அதை நாணை இழுக்கும்போது அந்த கல் வந்து தொலைதூரத்துக்கு செல்லும். அந்த மாதிரி விளையாடுறதுக்கு இந்த விஷ்ணுவுடைய ஆதிசேஷனை வந்து தலையும் வாழையும் ஒரு கையில் சேர்த்து பிடிச்சிட்டு அதோட மணியை எடுத்து கல்லாக இருந்து விளையாடுவானா அந்த அசுரன். அப்புறம் அக்னியை தள்ளி விட்டுட்டு, அக்னியுடைய வாகனம் எது, ஆடு. அந்த அவன் ஏறுகின்ற ஆட்டை நெருப்பை போல சிவப்பு மையுடைய தன் பிள்ளைகளுக்கு ஏற கொடுப்பானா. இவன் என்ன செய்யறான், அக்னி தள்ளிட்டு அவருடைய வாகனத்தை கவர்ந்து கொண்டு வந்து தன் குழந்தைகளுக்கு அதை ஏறி விளையாடுவதற்காக கொடுக்கிறான். சந்திரனை அவன் ஏறுகிற விமானத்தோட கையால் பிழிந்து அவன் உடம்பிலிருந்து வருகிற தேவாமிரத்தை பானம் பண்ணுகிற சூரன். இப்போ சந்திரன் வந்து அமிர்த கிரகணம் தான் பொழிவார் நம்ம படிச்சிருக்கோம். அவன் வந்து அவர் ஏற வந்து விமானம், அந்த விமானத்தையே கையால் பிடிச்சிட்டு என்ன செய்யறாரு, பிடிக்கிறார் சந்திரனை. பிழிந்து அவன் உடம்புலேருந்து வரது என்ன, அமிர்தம். அவன் அமிர்தத்தை கொடுக்குவான், அமிர்தமாக தான் இருப்பான். அந்த அமிர்தத்தை பானம் அதை குடிக்கின்ற சூரன் அவன் அப்படின்னு சொல்லி இந்த சூரனுடைய கொடுங்கோல் தன்மையை கூறுகிறார் இந்த பாடலில். அடுத்த பாடல் 314. கருதிய மகவான் வெள்ளை களிற்றின் மேற்திரிவன் பின்னை பரிதி தேர் அதனில் பச்சை பரிசல பவனி போவான் இறுதியை சுமக்கும் ஆளி ஏறுவன் இனத்தின் மூழ்கி குருதி கொப்பிடிக்கும் வாள் ஒன்று எடுத்து உயிரனைத்தும் கொள்வான். அதாவது உயர்வாக வைக்கப்பட்ட தேவேந்திரன், அதாவது கருதிய மகவான் வெள்ளை களிற்றின் மேல் அந்த வெள்ளை ஆணையத்தில் அது மேலே திருவுலா வருவானாம். அப்புறம் சூரியனுடைய தேரில் ஏறிக்கிட்டு அந்த பச்சை குதிரை, அவர் வந்து 7 குதிரையை வச்சு தானே சூரிய பகவானுடைய குதிரை 7 குதிரையில ரதத்தில் வருவார்னு நம்ம சொல்லுவோம். அந்த பச்சை குதிரை 7மே அது நடக்க வச்சு அதை பவனி அதில் சுற்றி வரான். அப்போ தேவேந்திரன் வெள்ளை ஆணை மேலே வரான், சூரியனுடைய தேரில் ஏறி பச்சை குதிரையுடைய அதோடு சேர்ந்து பவனியாக வருகிறான். அப்புறம் நிறுதியை சுமக்கின்ற ஆளியின் மேலேறி கொள்வான். அடுத்தது நினங்களாலே முழுகப்பட்டு ரத்தங்களை கொப்பளிக்கும் ஒரு வாள் ஆயுதம் எடுத்து, அந்த ஆயுதம் வந்து எல்லோரும் வெட்டி அது ஃபுல்லாக நினமா தசை பகுதியாக நிறைந்திருக்கிறது. ரத்தம்லாம் அப்படியே பூரம் கொப்பளிச்சு அந்த வாள் முழுவதும் ரத்தமும் சதையுமாக இருக்கிறது. அப்படி ஒரு வாள் ஆயுதத்தை எடுத்து இந்த சர்வத்திர உலக இருக்கிற எல்லா சீவனையும் கொள்கிறான் இந்த மகிஷாசுரன். அடுத்த பாடல் 315. அன்னவன் மகிடமான வாற்றினால் அஞ்சி கால தென்னவன் மகிடம் ஏறான் காலினார் திரிந்தான் என்றால்
என்னவன் கொடுமை நம்மால் இயம்பலாம் இலங்கும் ஜோதி மன்னவன் கிரியை சாய்த்தான் மீனுக்கா வாரி தூர்த்தான். இன்னும் என்ன செஞ்சான்னு சொல்றாரு. அதாவது அந்த அசுரன் என்ன செய்யறான்னா, மகிஷன்னா என்ன எரும மாடு. அப்போ மகிஷாசுரன்னா எருமை மாட்டுடைய முகத்தை உடையவன் தான் மகிஷாசுரன். அப்படிப்பட்ட அரசன் என்ன செய்யறாராம், தெற்கு திக்கில் யமன், அவர் வந்து எருமை கடவுள் தானே வருவார், யமன் வருவார், எருமை கடவுள் வருவார். இவன் ஏற்கனவே எருமை முகமா இருக்கிற ஒரு அசுரன். அப்போ அவர் வந்து யமன் என்ன செய்யறார், எருமை காலில் இடால ஏறாம காலால் நடந்து தெரிகிறார். ஏன், இந்த மகிழனுடைய சூரனுடைய கொடுமையால தான். அப்போ நம்ம இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னு சொல்றாரு. அதாவது யமன் வரவேண்டிய வாகனத்தில் வராமல் நடந்து தெரிகிறான். அதற்கு காரணம் யாரு, எருமை மாட்டு முகத்துடைய இந்த மகிஷாசுரன். இந்த பண்ற கொடுமையை நம்மளால வாயால சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அதாவது ஜோதி சொரூபமாக இருக்கிற சிவன் இருக்கிற கைலாயத்தையும் சாயச்சேதான். அப்போ மீன் வேண்டியதுக்காக சமுத்திரத்தையும் தூக்குறான். இவன் மீன் வேணும்னா சமுத்திரத்தை பிடிக்காம சமுத்திரத்தில் இருக்கிற நீரை எல்லாம் தூர்த்து விடுறான். அது காலி பண்ணிட்டு அப்போ மீனெல்லாம் துடிக்க முன்னாடியில் அப்போ மீன் பிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி சமுத்திரத்தை தூத்துறான் அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய கொடுமைக்கு அளவே இல்லை. அடுத்த பாடல் 316. மைனனும் தச்சன் செய்த மகிடமாபுரத்தில் அண்ணா அயனரு கரிசி நல்க இருக்கு நாளவனுக்கு பயனுறு நுகர்ச்சி வேண்டி 1000 படக்கை ஆட கயமுதல் விலங்கை நாடி வேட்டையா காணிர் சென்றார். அதாவது மயன்கிற தேவதச்சனால அந்த ரத்தன சகிதமாக செய்யப்பட்ட அந்த மகிடபுரம் வந்து யாரால தேவதச்சனால தான் உருவாக்கப்பட்டது. அது ரத்தனங்களால் இழைக்கப்பட்டது. அதில் அந்த அசுரன் என்ன செய்யறாரு, பிரம்மா வந்து நித்தியமும் அருகும் அக்ஷதையும் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ முறையாக வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறத அந்த அசுரன் என்ன செய்யறான், தான் தின்ற மாம்சத்துக்காக அந்த ஆயுத பணிகளாகி 1000 பேரும் ஆயுதத்தோட யானை முதலி மிருகங்களோட தேடி வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறான். இந்த காட்டுக்கு போறான், பிரம்மா இருக்கிற நித்தியம் அருகும் அக்ஷதையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாளில் அங்கே போய் அந்த மாதிரி ஆயுதங்களோட 1000 பேரோட மகிஷன் போகிறான். அடுத்த படம் 317. தானவர் சென்று வஞ்சி தவஞ்சை கானகத்தை சூட வானவர் பணியுமட்ட வைரவர் தொலை தாராவி போனவாறு அழிந்தவாறும் புரிகுடல் தவம் உந்தூதர் ஆன வரவ் அவுணர் கோவுக்கு அடிபணிந்து அறிவித்தார்கள். அப்போ என்ன செய்யறாங்கன்னா, இவன் வந்து இந்த மாதிரி மனுஷன் வந்து அந்த காட்டுக்கு வேட்டையாடி போகும்போது அந்த 1000 அசுரர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அம்மை தவம் செய்து கொண்டிருக்கலாம் பாருங்க, அந்த வனத்தை சுற்றி எல்லாம் சுத்திக்கிறாங்க. அதை பார்த்து என்ன செய்யறாங்க, தேவர்கள் வந்து அந்த பணிகின்ற காவலாக இருந்த அந்த அஷ்ட வைரவர்களும் என்ன செய்யறாங்க, அந்த 1000 பேரையும் கொண்டுடுறாங்க. அப்போ மகிஷன் வந்து போன பாட்டில் பார்த்தோம், 1000 பேரோட ஆயுதங்களோட யானை முதலி மிருகங்களோட கேடி வேட்டைக்காக வர்றான். வரும்போது அம்மை தவம் செய்து கொண்டிருக்கிற அந்த வனத்தை சுற்றி நிற்கிறாங்க. அதை பார்த்தா தேவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பணியில் காவலாக அந்த அஷ்ட பைரவர்களும் தேவர்களும் சேர்ந்து அந்த 1000 பேரையும் கொண்டுடுறாங்க. அவங்க இறந்து போனோடனே அம்மன் தவஸ் பண்ணுறதும் அந்த பாதத்தை வணங்கி அந்த தூதர்கள் வந்து மகிஷாசுரனுக்கு தெரிவிக்கிறாங்க. அவங்க இறந்து போனதையும் தெரிஞ்சிருது அவங்களுக்கு, அம்மனுக்கு தவஸ் பண்ணுறாங்கிறதையும் அசுரனுக்கு அவனுடைய பாதத்தை வணங்கி இந்த தூதர்கள் மகிஷாசுரனுக்கு தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத. அடுத்த பாடல் 318. போற்றி அங்கு அவர்கள் செல்ல புகை நகை பிறந்ததங்கி தூற்றிய விடுகண்ட கோலமும் சுழன்றதங்கே நாட்டிய திசையின் வேடம் நடுங்கியது இமையோர் கூற்றமும் கறந்ததால காலமும் குளிந்ததன்றே. அதாவது தூதர்கள்லாம் வணங்கி அதை தெரிவித்த உடனே என்ன ஆகுது, அளவில்லாமல் புகையும் சிரிப்பும் உண்டாகுது. யார்கிட்ட இருந்து, மகிஷனுடைய இருந்து 2 கண்ணு நெருப்புகளை பறக்க வீசுது. அந்த கோலம் கிருக்குன்னு சுழலுதான். அவருடைய கோபம் தாங்க முடியாமல் அஷ்ட திக்கில் இருக்கிற யானைகள்லாம் தலையை தொங்க போட்டிருக்க. தேவர் கூட்டம் ஃபுல்லாக நடுக்கத்தை அடைகிறது. யமனும் போய் ஒளிந்து கொள்கிறான். அந்த ஆழகால விஷம் கூட குளிர்ச்சி அடைந்ததான். மயிலுடைய கோபம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாரு. தூதர்கள் வந்து வணங்கி என்ன சொல்றாங்க, அம்மை தவம் பண்றாங்க, அங்கே எல்லாம் 1000 பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு வர கோபத்தில் புகையும் சிரிப்பும் உண்டாகுது. 2 கண்ணும் நெருப்ப கக்குது. கோலங்கள் உலகம் முழுவதும் கிருக்குன்னு சொல்லுது. எல்லா யானைகளும் தலையை தொங்க போட்டு தேவர் கூட்டம் நடுக்கத்தை அடைந்து யமனும் ஒழித்துக் கொள்கிறான். ஆழகால விஷம் கூட குளிர்ச்சி ஆயிடுச்சான். சைவ இலப்பனவுல அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பார்வதி தேவியார் இடப்பாகம் பெற்ற சருக்கத்தில் 319வது பாடல். அப்படி மகிடன் சீரும் அளவினில் கும்பன் என்போன் செப்பிடும் உனது கோபம் ஒருப்பரோ சிறியர் என்றே முப்புடை இளநீர் என்னும் முளைச்சி வாழ் வனத்துளாரை கைப்படை அதனால் கொள்வேன் என சொல்லி கடிது போனான். என்ன சொல்றான், அது மகிடாசுரன் கோபமா இருக்கும்போது அந்த படைத்தலைவன், அவன் பேர் நிகும்பாசுரன். அந்த நிகும்பாசுரன் என்ன சொல்றான், உங்களுடைய கோபத்தை அற்பமானவங்களாம் பொறுப்பாங்களா, அவங்களுக்குலாம் உனக்கு இவ்வளோ கோபம் தேவையில்லை. அதாவது அந்த அம்மை தவம் பண்ணுறதையும் அந்த 1000 பேர் கொண்டவங்களையும் அவங்கள போய் நீ இது பண்ணுறதுக்கு உனக்கு இவ்வளோ கோபம் நீ உனக்கு வேண்டியதில்லை, அவங்களாம் பொறுக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப அற்பமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெங்கில நீர், அதாவது இளநீர் போன்ற இளநீரை ஒத்த தனத்தை உடைய பார்வதி தவம் செய்கிற வனத்தில் இருக்கிறவங்க என் கையில் இருக்கிற வாழலையும் நான் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக புறப்பட்டு போகிறான் அங்கேருந்து. அப்போ அம்மையுடைய தவம் செய்கிற வனத்திலிருந்து அவர்களை கொள்ள வருகிறான் நிகும்பாசுரன். அடுத்த பாடல் 320. இப்போ நிகும்பட போர்க்குளத்தை சொல்றாரு. குடதிசை கடலை சீறி குணதிசை கடல் சென்றென்ன நெடிய தேர் கரிமா சேனை எழுந்தன நிகும்பன் என்போன் வடகிரி தனக்கும் கும்பமாமுனி மலைக்கு நேரே இடையொரு கரிய மேல் எழுந்ததாம் என்ன சென்றான். அவன் எப்படி போறான்னு சொல்றாரு இந்த பாட்டில். என்ன பொருள்னா, மேற்கு சமுத்திரத்தில் மேலே கோபிச்சுக்கிட்டு இந்த கிழக்கு சண்டை செய்யப்படுறது மாதிரி இருக்கான். கடல் கோபித்து கொண்டு கடலை கிளம்பியது போல பெரிய தேவர்களும் யானைகளும் குதிரைகளும் காலாக்களும் எல்லாரும் படப்படுறாங்க அவனோட நிகுமாசுரோட போருக்கு. அப்போ நிகுமாசுரன் என்ன செய்யறான், மகாமேருக்கும் அகஸ்தியர் இருக்கிற புதிய மலைக்கும் மத்தியில் ஏற்கனவே மகாமேரு இருக்கு, இந்த பக்கம் அகஸ்தியுடைய புதிய மலை இருக்கு, அதுக்கு நடுவில் பெரிய இன்னொரு புதிய கரிய மேரு எழுந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான் அந்த நிகுமாசுரனுடைய போர்க்கோலம் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாரு. அடுத்த பாடல் 321. நிகும்பனின் போர். எழுந்து அவனும் மரகத நேர் துரகதம் 1000 பூண்ட ரதம் ஏறி வழிந்த கரிமத கடலை எழுந்தது
எழுந்ததுக்குள் அடக்க உமைவனத்தில் சென்றான். கொழுந்துவிடும் கடலடி அடி அணையார் வரவு கண்டு பல கோடி குன்றம் வீசி தடைந்த படை தாக்கணங்கும் நோக்கணங்கும் பொருது எதிரே தடுத்தார் அன்றே. அப்போ இந்த மாதிரி நிகுமாசன் கோமா கரிய மேறு மாதிரி எழுந்து கிளம்பும் பொழுது பச்சை குதிரை 1000 கட்டிய தேர்லையாம். அப்போ 7 குதிரை தான் சூரியன் போவார், இவருக்கு பச்சை குதிரை 1000 கட்டின தேரில் ஏறிட்டு அப்போ தான் எழும்பிய சிறு அணுக்கள் சின்ன சின்ன துகள் இருக்கும்ல, அது முன்னால் போகாமல் நிற்கிற யானையுடைய அந்த மத ஜலம் சமுத்திரமாக தேங்கியிருக்கான். மத ஜலம்னா யானைக்கு மத நீர் வடியும் அல்லவா, அந்த மத ஜலம் வடிஞ்சு எல்லா யானையிலும் வடிஞ்சு அந்த ஜலம் பூரா சமுத்திரமாக தேங்கி நிற்கிறான். அப்போ எவ்வளோ யானை இருக்கும், அந்த யானையிலேருந்து எவ்வளோ மத ஜலம் வடிக்குதுன்னு அதிகமாக விவரித்து சொல்கிறா. அப்படி அந்த மாதிரி தேங்கி இருக்கிறத வற்ற செய்கிறதுக்கு பாரு தவம் செய்கிற வனத்துக்கு போனான். அப்போ யார் நிகுமன் போகிறான். இப்பொழுது பச்சை குதிரை கட்டின தேரில் அம்மை தவம் செய்கிற வனத்திற்கு செல்கிறான். அப்போ கொழுந்து விட்டு எறிகின்ற நெருப்பொத்த அசுரப்படைகளை அநேக மலைகளை விட்டெறிய இவர்கள் வருகிறது கண்டு இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அசுரப்படை போகிறான் மலைகள் எல்லாம் அப்படியே பேத்து விட்டு எறிகிறாங்க. அதை பார்த்துட்டு அம்மையாரத்தில் இருக்கிற அந்த தாக்கணங்கு நோக்கணங்கு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த பக்கமும் அவங்க 2 பேரும் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் எதிர போய் தடுக்கிறாங்க. யாராரு? தாக்கணங்கும் நோக்கணங்கும். அடுத்த பாடல் 322. சண்டன் உருத்திரன் சோமன் கபாலினிகர் சங்கரன் கோதண்டன் வீதன் என் தகைய சித்திராங்கதன் என்னும் வைரவர்கள் இருநாள் ஓரும் அண்ட முகருடைய நகைத்து ஆணைகளை தொலைத்திட்ட வரிகள் போல கண்டகனும் சாரதியும் தேரும் அன்றி சேனையெல்லாம் கணத்தில் சாய்த்தார். இப்போ அந்த அஷ்ட வைரவர்கள் எப்படி போர் செய்தாங்க இந்த பாட்டை சொல்கிறாரு. அதாவது சண்டன் உத்திரன் சோமன் கமாலி இவங்கெல்லாம் அவங்களுக்கு தனக்கு தானே எப்படி ஒத்த சங்கரன் கோதண்டன் வீதன் நல்ல வீரன் அப்படிங்கிற மதிக்கிற மாதிரி இருக்கிற அந்த சித்திராங்கதன், இந்த 8 வைரவர்கள் பேர் சொல்கிறாரு. அந்த 8 பேரும் அந்த அண்ட கோலம் உலகத்தில் இருக்கிற உலக கோலங்கள்லாம் உருண்டையாக இருக்கிறது, அந்த கோலம்லாம் உடைபடுது. அந்த மாதிரி யானையை கொள்கிற சிங்கம் மாதிரி அண்ட கோலம் உடைபடுற மாதிரி யானைகளை கொள்ள போகிற சிங்கங்கள் எப்படி கர்ச்சித்து போகுமோ அது மாதிரி நிகுமாச்சோன்னா அவன் சாரதியும் அந்த தேரும் தவிர, அப்போ நிகுமாச்சோன் தேரை தவிர மீது எல்லா சேலைகளையும் நொடிப்பொழியில் கொண்டு வர்றாங்க. அந்த எல்லா சேனையும் அழிந்து விடுகிறது, அவன் கூட அந்த சேலைகள் அனைத்தும். அப்போ நிகுமாச்சோனும் அவனுடைய தேர் ஒட்டியும் அவனுடைய தேர் இது மட்டும்தான் இருக்குது, எல்லாத்தையும் நொடிப்பொழியில் கொண்டு விடுகிறார்கள் அட்ட வைரவர்கள். அடுத்த பாடல் 323. அட்ட வைரவர் படையால் அணங்குகளால் தனது படை அழிதல் நோக்கி வட்ட நெடும் தேர் முடுக்கி தாக்கணங்கின் முகத்தில் எண்ணில் வாளி கோத்தான் விட்டக்கனை களை விளக்கி தேர் ஓட்டும் சாரதியை வீழ்த்தி வாளி தொட்டகரம் களை பிடுங்கி அவன் உயிரை குடித்தனன் அச்சூரமாது. இப்போ அந்த தாக்கணங்கு நோக்கணங்கு இருந்தாங்களா, அந்த தாக்கணங்கு எப்படி நிகுமனை கொன்றாள் அப்படிங்கிறது இந்த பாட்டு. அதாவது 8 வைரவருடைய ஆயுதங்களாலும் 2 பெண்களாலும் அந்த தன்னுடைய படை முழுவதும் இறந்து போகிறத பார்த்தோன்னே நிகுமாசன் என்ன செய்யறான், இப்போ நிகுமாசன் தேர் மட்டும் தான் இருக்குது, எல்லாரையும் கொண்டாங்கல்ல, யாரால 2 பெண்கள் தாக்கணங்கும் நோக்கணங்கும் 8 வைரவர்கள் அட்ட வைரவர்களும். அப்போ அவங்க அந்த வட்டமாக இருக்கிற நெடிய தேர் பெரிய தேர் அதை விட்டு அந்த தாக்கணங்கு இப்போ அவங்கள போய் என்ன செய்யறான், அவங்க முகத்தில் கணக்கில்லாத பானங்களை அப்படியே மலை மாதிரி பானங்களை விட்டு கொண்டே இருக்கிறான். அந்த பானங்களை விளக்கி என்ன செய்யாது, தேர் நடத்துகிற அந்த சாரதியை கொண்டு விடுகிறார் அந்த தாக்கணங்கு. அந்த அம்பு தொடுத்த கைகளை அறுத்து யாரை, நிகுமாசனுடைய கைகளை அறுத்துட்டு அவனுடைய தலையையும் அறுத்து கொண்டு விடுகிறாள் தாக்கணங்கு. இதுதான் அந்த பாடலுடைய விளக்கம். அடுத்த பாடல் 324. ஓடின செங்குருதி நதி உடல் இழந்து விழும் அவுணர் உயிர்கள் போல ஆடின வெம்குறை தலைகள் அனுதினமும் அருந்துகின்ற அழகை போல சூடினார்கள் வைரவரும் தாக்கணங்கும் நோக்கணங்கும் தும்பை வாகை வீடினர்கள் அவுணர் என மகிடமூருக்கு உரைத்தனர் போய் விரைந்து தூதர். இப்போ என்ன சொன்னாங்க, எப்படி வந்து அவுணர்கள் அழிந்தாதுங்கிறத அந்த மகிடன் போய் அவனுக்கு போய் மகிடனுக்கு அறிவிக்கிறாங்க தூதர்கள். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வைரவர்களாலும் 2 பெண்களாலையும் தேகம் ஃபுல்லாக அறுபட்டு சீக்கிரத்தில் போகிற அசுர உயிர் மாதிரி ரத்த நதி ஓடுதான். ரத்த நதி எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னா அசுரனுடைய உயிர் எவ்வளவு விரைவாக உயிர் நீங்கியதோ அது போல் வேகமாக விரைந்து நதி மாதிரி ஓடுது ரத்தம். நித்திய மாம்சத்தை தின்று அந்த கூத்தாடுகிற பேய் போல அந்த கபந்தங்கள்லாம் கூத்தாடுது. அந்த தலையை அறுத்து போட்ட அந்த உடம்பெல்லாம் எல்லாமே மாம்சம் திங்கிற பேய் மாதிரி அதெல்லாம் கூத்தாடுது. இந்த வைரவரும் தாக்கணங்கும் நோக்கணங்கும் அவங்க மட்டும் தும்பை வாகை மாலைகளை வெற்றி மாலையாக சூடிக்கொள்கிறார்கள் அந்த 10 பேரும். அப்போ அசுரர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி மகிடாசுரனுக்கு தூதர்கள் வந்து சீக்கிரமாக விரைந்து சென்று போய் அவனிடம் விஷயத்தை கூறுகிறார்கள், தெரிவிக்கிறார்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா, மகிடாசுரனை அடுத்து யானை தேர்ல புறப்பட்டு வரான். பாடல் 325. கேட்ட அளவில் மகிடமுகன் கைடவன் தன் முகம் நோக்கி கிளத்து வான் ஓர் காட்டில் உரை சிறு பேயும் கணங்களும் நம் பெரும்படையை கடிந்து வென்றால் நாட்டன் முதல் அயன் அறியும் எனக்கு இனிமேல் திரை கொடுக்க நாணுவார் என்று ஈட்டு நகை புரிந்து எழுந்தான் ஏறினன் 1000 கரி சூழ் ரதம் மீதில். இப்போ எப்படி யானை தேரில் புறப்படுறானா, அது எப்படி சொல்கிறான்னா, இந்த வார்த்தையை கேட்டவுடனே, அதாவது அந்த 10 பேரும் சேர்ந்து நிகுமாசனை கொண்டுட்டாங்கன்னு கேட்டவுடனே என்ன ஆகுது, அவன் அருகில் இருக்கிற அந்த கைடவன் முகத்தை பார்த்து சொல்கிறான், ஒரு காட்டில் செஞ்சிருக்க சின்ன பேய் கணங்களும் இவங்களும் சேர்ந்து நம்முடைய பெரிய சேனையை கொண்டுருச்சுன்னா அப்போ இந்த சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மேலே இந்த திரை இன்னும் வரி மாதிரி கொடுப்பாங்களா, அது திரை செலுத்த நானுவர் இவனே எல்லாரையும் கொள்றாங்க, அவங்களோட அவங்க வழியவளாக இருக்காங்க, அப்போ இவனுக்கு நம்ம வந்து திரை செலுத்தணும்னு சொல்லி அவங்கெல்லாம் நானுவார்கள், நான் சொன்னபடி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி அதிகமாக நகை கொண்டு, அதாவது அதிகமாக சத்தமாக சிரிச்சுட்டு எழுந்திருந்து 1000 யானைகள் கட்டிய தேரில் ஏறி செல்கிறான். அது எப்படி 1000 யானைகளாம். அடுத்த பாடல் 326. 11 கோடி யானை பலத்தாரம் காந்தன் ஈலன் முதுகரன் குருதி அண்டன் ஈசகன் சண்டன் முண்டன் மதுகைடவன் தீக்கண்ணன் புகைக்கண்ணன் மாலி என்னும் துதி கொள்ளா 2 பேரும் தேர்களை தாண்டி சென்றார். இப்போ யார் வந்து அந்த 12 அவுணர்கள் பேர் தான் சொல்லியிருக்காங்க அந்த பாட்டில், வேற ஒன்று இது வந்து விசேஷம் இல்லை. அந்த 12 பேரும் வந்து அவங்களோட ரதங்களை நடத்தி கொண்டு செல்கிறாராம். யாரார்னா மகிடாசன் தேரில் ஏறான்,
11 கோடி யானை பலத்தை உடையவர் யார்? இந்த காந்தன் 11 கோடி யானையாம். அந்த பலத்தோட காந்தன், நீலன், முதுகரன், குருதி, அண்டன், நீசகன், சண்டன், முண்டன், மதுகைடவன், தீக்கண்ணன், புகைக்கண்ணன், இந்த மாலி என்று துதிக்கப்பட்ட 12 பேரும் தங்கள் தங்கள் ரதங்களை நடத்தி கொண்டு மகிஷனுடன் சேர்ந்து பின்தொடர்ந்து செல்கிறார்கள் என்பதுதான் இந்த பாடல். சைவ இல்லப்ப நாவலருடைய அருணாச்சல புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பார்வதி தேவியார் இடபாகம் பெற்ற சருக்கம். பாடல் 327. கரிமுகத்தவர் நிவாத கவசர்கள் காலகேயர் பரிமுகத்து அவுணர் மேரி பனை முகத்தவர்கள் பற்றி எரிமுகத்து அவுணர் சீறி எழும் புலிமுகத்து கல்வர் அரிமுகத்த அவுணர் வெள்ளம் 1000 சென்றவன் அன்றே. இதோட பொருள் என்னன்னா, யானை முகத்தை உடையவர் யாரார் என்று இப்போ திருப்பியும் அந்த போற பின்தொடர்ந்து போறவங்களை பற்றி தான் சாமி சொல்றாரு. யானை முகத்தை உடையவர்கள், நிவாத கவசர்கள், காலகேயர்கள், குதிரை முகத்தை உடையவர்கள், எருமை முகத்தை உடையவர்கள், அப்புறம் நெருப்பெறிந்து கொண்டிருக்கிற முகத்தை உடையவர்கள், புலி முகத்தை உடையவர்கள், சிங்க முகத்தை உடையவர்கள், இத்தனை அசுரர் கூடிய 1000 வெள்ளம் நடந்து வருது. அப்போ யாரார் பின்னால் பின்தொடர்ந்து வர்றாங்க, அந்த மகிஷாசுரன் யானை தேர்ல புறப்படுறான், பின்னால எத்தனை முகத்த விதமான உடையவர்கள் அவனை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த பாடல். அவ்வளோதான். அடுத்த பாடல் 328. மகிஷாசுரன் களத்திற்கு வந்தான். எப்படி வர்றாங்கிறதான் சொல்றாரு. பாய்பரி அதனில் பாதி பரிகளில் கரிகள் பாதி காய் கறி அதனில் பாதி கடும் பறி கொடுந்தேர் செல்ல பேய் கரும் கொடிகள் ஆட பிணங்கி வெண்கொடிகள் ஆட வேய் கடப்பாறைகள் ஆற்ப குறுகினன் விந்தை காணில். என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்தாங்கிறாரு. 1000 இந்த வெள்ளம் அதெல்லாம் வராங்களா, கிளம்பி வர்றாங்க. இந்த காலாள்கள்லாம் அவங்கெல்லாம் காட்படையாள், காலாட்படை, ரதப்படை, குதிரைப்படை, யானைப்படை இருக்கும்ல, அது மாதிரி இந்த காலாள்கள் எல்லாம் புறப்பட்ட உடனே 500 வெள்ளம் குதிரை. அப்படின்னா குதிரைப்படை எடுத்து முதல்ல எப்பவுமே காட்படை தான், காலாட்படை தான் போகும். அப்போ பின்னாலே 500 வெள்ளம் குதிரை, 250 வெள்ளம் யானையா. அப்போ ஒரு வெள்ளம்ங்கிறது ஒரு அளவு, 250 வெள்ளம் அந்த யானை போகுது. அப்புறம் 125 வெள்ளம் தேரும். இப்போ எத்தனை 4 வகை படைகளும் நடந்து செல்கின்றன. குதிரைகள் செல்லுது, யானையும் செல்லுது. இதெல்லாம் நடந்து போகும்போது இந்த பேய்களும் இந்த காக்கை கூட்டமும் என்ன சொல்லுது, நம்மளுக்கு நல்ல விருந்து கிடைக்கும், இன்று போர் நடந்தால் நிறைய இறந்து உடம்பை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கழித்து கூத்தாடுறதுக்காக என்ன செய்யுது, வெள்ளக்கொடிகளை ஆட்டிட்டு புல்லாங்குழல் இந்த பேரிகை இதெல்லாம் முளைக்கிட்டு அந்த மகிஷாசுரன் அந்த அம்மன் இருக்கிற காட்டுக்கு அவன் சேர்ந்தான். அப்போ போர்ப்படை வர்றாங்க. அந்த போர்ப்படையில் சாய்ந்தவர்களை உண்பதற்காக பேய்களும் காக்கை கூட்டமும் அதுக்குன்னு கழித்து கூத்தாட, வெள்ளைக்கொடிகளை ஆட, புல்லாங்குழல் பேரிகை முழங்க அந்த அம்மன் இருக்கிற காட்டிற்கு மகிஷாசுரன் சேர்ந்தான் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் 329. அடலவன் வர கண்டு அஞ்சி அடைந்து உமை பயம் என்று படர் ஒரு முனிவர் கூற உமையவள் பயங்கடித்து விடலுடன் உருகு நின்ற விந்தையை விரும்பி நோக்கி கடகம் கொண்டு எரிவாய் என்றாள் விடை கொடு பெயர்ந்தாள் கண்ணி. அப்போ எப்படி பாதி துப்பி அனுப்புறாங்க. அது எப்படி அனுப்புறாங்க அந்த பாட்டில் சொல்றாரு. அதாவது வல்லமை குறித்து அந்த மகிஷாசுரன் வரதை பார்த்துட்டு பயப்பட்டு ஓடி வராங்க. ஓடி பாரதி அபயம் அபயம் சொல்லி முனிவர் முறையிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பயங்களை எல்லாம் தீர்க்கிறாங்க அம்மன். அம்மனால என்ன சொல்றா, என் சமீபத்தில் நிற்கிற பெருமை பொருந்திய அம்மைக்கு அருகில் இருக்கின்ற துர்க்கையை பார்த்து உன்னோட கத்தியால, அதாவது ஒரே ஒரு ஆயுதம் தான் சொல்றாங்க, அவங்க நிறைய ஆயுதம் வேண்டியதில்லை, அந்த அசுரனை கொண்டு விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க மரம் கொடுத்த மாதிரி சொன்ன உடனே துர்க்கை உத்தரவு பெற்று புறப்படுகிறார். அப்போ பார்வதி எப்படி துர்க்கை அனுப்புறாங்க மட்டும்தான் இருக்கிறத. அந்த மகிஷாசுரன் வரதை பார்த்து அபயம் சொல்லி முனிவர்கள்லாம் ஓடி அம்மன்ட்ட முறையிடுறாங்க. அம்மன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பயப்பட வேண்டாம் அஞ்சல் அப்படின்னு சொல்லி அவர் சமீபத்தில் நிற்கிற அந்த பக்கத்தில் இருந்த அந்த பெருமை பொருந்திய துர்க்கை அப்படி அதோட என்ன சொல்றாரு, இவங்களுடைய பயங்கள்லாம் பார்த்து உங்களுடைய கத்தியால நீ அந்த அசுரனை கொண்டுடு அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த உத்தரவை வாங்கி கொண்டு துர்க்கை அம்மன் புறப்படுகிறாள். அடுத்த பாடல் 330. ஆழிமேற் கண்ணி செல்ல அருணநாயகி முன் செல்ல காளி துந்துமி பின் செல்ல சுந்தரி கணங்கள் செல்ல ஞாழி மேல் வடுகர் செல்ல நான்முகி முதலா மாதர் தூளி மேற் செல்ல தங்கள் விடையின் மேற் தூரிசி சென்றார். தங்கள் விடை மேல் தூசி சென்றார் அப்படின்னு வருது. என்னன்னா, அந்த துர்க்கை என்ன செய்யறாங்கன்னா, ஆழி மேல் கண்ணி செல்லன்றதுல அது துர்க்கை அந்த ஆழி வாகனத்தில் ஏறிக்கிறாங்க. போகும்போது அருணநாயகி அவங்க ஒவ்வொரு அம்மனுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. அருணநாயகி முன்னால் போறாங்க. காளி துந்துமி 2 பேரும் என்ன செய்யறாங்க, பின்னால் போறாங்க. அப்போ முன்னால் அருணநாயகியும் காளி முன்னால் போறாங்க. அருணநாயகி மட்டும் முன்னால் போறாங்க. பின்னால் காளியும் துந்துமி வராங்க. நடுவில் துர்க்கை ஆழி வாகனத்தில் ஏறி போறாங்க. அப்புறம் இதுக்கு பின்னாடி என்ன பார்வதியோட கணங்கள், அதாவது பெருமானுடைய கணங்கள் பூத கணங்கள், பார்வதியோட கணங்கள் தனியாக இருக்குது. அதுகளும் போகுது பின்னாலேயே. பார்வதி கணங்களும் போக நாய் வாகனத்தில் பைரவரும் போறாரு. அப்புறம் அபிராமி அப்படின்னு சொல்லி மாதர் எழுவர்னா சப்த கண்ணீரம் சொல்றோம்னா, அந்த மாதிரி 7 பேரும் அபிராமி முதலாகி அந்த 7 பேரும் அவங்க வாகனத்தை ஏற்கொண்டு தூசி படையாக தூசுகள் எழும்புது அப்படி அந்த மாதிரி படை மாதிரி கிளம்பி எல்லோரும் போகிறார்கள். அடுத்த படம் 331. சென்றுதோ மரத்திற்கு குன்றில் சிறைகளில் படையில் கையில் கன்றிய மகிடன் சேனை பாதியை கணத்தில் சாய்த்தார். வன் திறன் மகிடன் சேனை தலைவரும் மகிடன் தானும் குண்டனை எதிர்ந்து கன்னி படையெல்லாம் துரத்தி சென்றார். இப்போ என்ன பண்றாங்கன்னா, எப்படி போர் நடக்குன்னு சொல்றாரு. துர்க்கை துர்க்கையோட சேனைகள்லாம் போன உடனே என்ன செய்யறாங்க, உலக்கையாலையும் மலைகளாலையும் வில்லு கைகளால் இந்த மாதிரி கோபத்தோட போர் செய்கிற அந்த மகிஷாசுரனுடைய பாதி சேனையை ஒரு நொடி பொழுதுல கொண்டு வர்றாங்க. அப்போ மகிஷாசுரன் ரொம்ப கோபத்தோட போர் பிடித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சேனையில் பாதி சேனையை ஒரு நொடி பொழுதில் யாரார் கொண்டது, துர்க்கையுடைய சேனைகள் போன உடனே என்ன ஆச்சு, உலக்கையாலையும் மலைகளாலையும் மலைகளே பேர்த்து எரியுது, வில் முதலிய ஆயுதங்களாலையும் கைகளாலையும் கோபத்தோட போர் செய்கிற மகிஷாசுரனுடைய சேனையை ஒரு நொடி பொழுதில் கொண்டு விடுகிறார்கள்.
மகிஷாசுரனுடைய சேனை தலைவர் என்ன செய்கிறாங்க, மலை போல ஒவ்வொருத்தரும் ஒரு மலை மாதிரி இருக்காங்க, மலை மாதிரி எதிர்த்து வர்றாங்க, வந்து துர்க்கையோட சேனைகள் எல்லாம் துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து துர்க்கையோட சேனையை விரட்ட ஆரம்பிக்கிறார்கள். யார்? மகிஷாசுரனுடைய சேனை தலைவர் சேனையை கொண்டு விட்டார்கள். அடுத்த பாடலில் பார்க்கலாம். துந்துமி முதலா நால்வர் உடைந்தனர், சூடியால கந்தரி வராகியாறு முகத்தபடி கிரிக்கையான் இந்திரை மறையாள் என்னும் எழுவரும் மறைந்தார், ஞானியும் திணர் உடைந்தார், கன்னி மனம் தடர்ந்து உமையே என்றாள். 312 பாடல். பொருள் என்னன்னா, இந்த அசுரனுடைய படைகள்லாம் எதிர்த்து யுத்தம் செய்கிற அளவில் என்ன செய்யுது, துந்துமி, காளி, மதங்கி, சண்டி இந்த 4 சக்தியும் தோற்று போயிடுறாங்க. பேர் போட்டிருக்காங்க பாரு, 4 பேரும் தோற்று விடுகிறார்கள். அதுதான் துந்துமி முதலா நால்வர் உடைந்தனர் சூடியால அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சூடி, நீலகண்டி, வாராகி, சண்முகி, திகிரிக்கையாள், இந்திரை மலையாள் இந்த 7 மாதங்கள் என்ன செய்றாங்க, யுத்தம் செய்ய முடியாமல் காட்டில் ஒளிஞ்சிக்கிறாங்க. முதல் பாட்டு என்ன சொல்றாங்க, இவங்களாம் வர்றாங்க, 7 பேர் கூட வர்றாங்க. அவங்க எல்லாரும் அவனுடைய மகிஷாசுரன் சேதையில் பாதி சேனையை ஒரு நோயில் கொண்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த மகிஷாசுரனுடைய சேனை தலைவர்கள்லாம் மலை மாறி வந்த உடனே இவங்கெல்லாம் எதிர்த்து யுத்தம் செஞ்ச இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, தோற்று விடுறாங்க. யாராரு? துந்துமி, காளி, மதங்கி, சண்டி இவங்க 4 பேரும் தோற்று போயிடுறாங்க. ஆனால் அந்த சூடி, நிகண்டி, வராகி, சண்முகி, திகிரிக்கையாள், இந்திரை மறையாள் இந்த 7 பேர் என்ன செய்கிறாங்க, யுத்தம் செய்ய முடியாமல் ஓடி போயிடுறாங்க, காட்டிலிருந்து ஓடி ஒளிந்து விடுகிறார்கள். அப்போ அந்த சுவான வாகனத்துடைய வைரவர் யார்? சுவானம்னா நாய் வாகனம். அந்த வைரவர்களும் தோற்றார்கள். அப்போ துர்க்கை என்ன செய்கிறார், மனம் திறந்து உமாதேவியே என்ன இது சோதனை சொல்லி அம்மா தியானித்து நிற்கிறார் துர்க்கை. அடுத்த பாடல் என்னன்னு பார்ப்போம். 333. உருத்தினை உமையே என்னும் பொழுதில் யோகினிகள் வானில் 64 கோடி அதிர்ந்து எழுந்து அழலின் மாறி இறுதியாய் உருள சேனை இடிமடை சொரிகையாலே குறுகிய மகிடன் சேனை தலைவரும் கொதித்து சென்றார். அது துர்க்கை அம்மனை துணை அப்படின்னு சொல்லி அம்மா தியானிக்கிறாங்க. துர்க்கை வந்து அம்மனே துணை அப்படின்னு தியானிக்கும் போது 64 கோடி யோகினிகள், அது வந்து அம்மாவுடைய இது படை, அது அவங்க வந்து ஆகாசில் ஆர்ப்பரித்து எழுந்து நெருப்பு மலையும் இடிமலையும் இந்த முடிவு காலம் வரும்போது எப்படி மழை பெய்யுமோ அது மாதிரி மழையாக பொழிகிறாங்க. உடனே என்ன ஆகுது, மகிஷாசுரனுடைய சேனைகள்லாம் எரிந்து விடுகின்றன. அப்போ என்ன பண்ணுறாங்க, நெருப்பு மலை தான் பொழிகிறாங்க. 4 கோடி யோகிகளும் 64 கோடி யோகிகள் வந்து ஆகாசில் ஆர்ப்பரித்து எழுந்து நெருப்பு மலையும் இடியும் பண்ணும்போது அந்த முடிவு காற்ற மழை எப்படி பெரியுமோ அந்த மாதிரி பொழிந்ததுனால என்ன ஆகுது, சேனை பூரா எரிந்து போய்விடுகிறது. அப்பொழுது சேனை தலைவர்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப கோபித்து அவர்களும் சண்டை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சைவ எல்லப்ப நாவலர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பார்வதி தேவியார் இடப்பாகம் பெற்ற சருக்கம் 335வது பாடல். 7 மாதங்கள் எப்படி அசுரர்களை கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி இப்போ காமிச்சு இந்த பாட்டில் சொல்றாரு. பாடல் 334. அரிசி கன்றனை செற்றனாள் அணி மருவு காந்தனை மாய்த்தனல் வாரணி கரணை வென்றனல் வேருடை காரணி நரகன் ஆறுயிர் உண்டனன் நாரணி. அப்போ யார் வந்து எந்தெந்த மாதங்கள் எப்படி அசுரர்களை கொண்டாருன்னு சொல்றாரு. அதாவது மகிஷாசுரனுடைய சேனை தலைவர்கள்லாம் எதிர்த்து போரிட்டு வர்றாங்க. அதாவது நெருப்பு மழை பொழியுது, அவங்க சேனைலாம் எரிந்து போயிடுது. அந்த மகிஷாசுரனுடைய தலைவர் கோபத்தில் வரும்போது என்ன செய்றாங்க, அபிராமி அரிசிகன் என்பவனை கொன்றாள், வாரணி காந்தன் என்பவனை கொன்றாள், சண்முகி என்பவள் கரண் என்னும் அசுரனை கொன்றாள், நாரணி நரகன் என்னும் அசுரனை கொன்றாள். அப்போ 4 வரியில் 4 பேரும் எப்படி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அசுரர்களை கொன்ற விதத்தை இந்த பாடல் கொடுக்கிறார். அடுத்த பாடல் 335. சூலபாணி தொலைத்தனன் மிண்டனை கோலமாமுகி சண்டனை கொன்றன ஆல ஊனி மதுவை அளித்தன நீலன் ஆறுயிர் இந்திரை நீக்கினாள். அந்த 7 மாதங்கள் பேர் எப்போ சொன்னார்கள் அவங்க தான் சொல்கிறாங்க. சூலக்கையாள் அப்படின்னு சொல்கிற என்ன செய்யறாங்க, மிண்டன் என்பவனையும் வாராகி சண்டன் என்பவனையும் நீலகண்டி மது என்னும் அந்த அசுரனையும் இந்திரை நீலன் என்பவனையும் கொன்றாள். 4 நாள் மேலே 4 பேர் 4 8 பேர் சொல்லிட்டாரு. யாரை கொண்டாங்கன்றது அந்த பாடல். அடுத்த பாடல் 336. துந்துவி கொடி சோனித ஊழனை கந்து மிக்கும்படி கதை காட்டினாள் நந்துமிக்கு நிகழ்த்த அருணாச்சலை வந்து மிக்கு எரி கண்ணனை வாட்டினாள். அப்போ என்ன சொல்கிறாங்க, துந்துவி கொடிய உடையவர் தான் சோனித ஊனன் அப்படிங்கிறவனை தலை அரும்படி தண்டாயுதத்தால் அடிக்கிறாள். துந்துவி கொடியுடைய சோனித ஊனன் அப்படிங்கிற அரக்கனை தலையை அறுத்து போகிற மாதிரி தண்டாயுதத்தால் அடிக்கிறாங்க. சங்கத்தை கையிலை தரித்த அருணாச்சலை என்பவள் அக்கினி கண்ணனை கொன்றாள். இந்த 2 வரி தான் அந்த பாட்டோட பாட்டு. அடுத்த பாடல் 337. துர்க்கை வந்து எப்படி மகிஷாசுரனை எடுத்து வராங்கிறது தான் அடுத்த பாடல். கைடவன் புகை கண்ணன் இருவரும் செயிரின் மாலுர சிந்தினல் சுந்தரி நெய்டு மிக்க நினமிடு வேலினள் மைடவன் முகம் கண்டெதிர் வந்தனள். இப்போ சுந்தரி அப்படிங்கிற சக்தி என்ன செய்கிறாங்க, கைடவனையும் புகைக்கண்ணனையும் கொன்றாள். அப்போ முதல்ல ஒருத்தர் ஒன்று, இப்போ ஒருத்தர் 2 பேர் கொண்டதான். கைடவனையும் புகைக்கண்ணனையும் சுந்தரின்ற சக்தி கொள்ளுகிறது. அடுத்த பாடல் நெய்யை பொழிகின்ற நினங்கள் பொருந்திய வேலாயுதத்தை ஏந்திய, அதாவது அந்த வேலாயுதத்திலிருந்து அந்த எல்லாருடைய கொண்டு அவருடைய நினங்கள் சதை துண்டங்களாம் எல்லாம் பொருந்தியிருக்க அந்த வேலாயுதத்தை ஏந்திய துர்க்கை மகிஷாசுரனை கண்டு எதிர்த்து வந்தாள். இப்போ தான் அந்த இதோட வாளோட துர்க்கை எதிர்த்து மகிஷாசுரை எதிர்த்து வருகிறாள். நெய்யை பொழிகின்ற நினங்கள்னா நெய்னா அது வந்து இது ரத்தமாக அந்த இது வடிவில் தான் நெய்யை பொழிகின்ற அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் சொல்கிறார். அடுத்த பாடல் 338. வெங்கடாமுகன் மேவலும் மாதர்கள் ஆயுதங்கள் கொண்டு தடுத்தனர் கலாயுதம் கொண்டு தடுத்தனர் சிங்க ஊதி அவன் எதிர் சென்றுகை சங்கை ஊதினன் மேறு சலிக்கவே. அப்போ அந்த வெங்கடா அப்படின்னா வெப்பம் பொருந்திய அந்த எருமைக்கடா முகத்தையுடைய அசுரன் யுத்தத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுது, சப்த மாதர்களும் தங்கள் ஆயுதங்களாலே அவனிட்ட ஆயுதங்களை விளக்கினார்கள். இப்போ சுற்றி வந்து சத்தமாக நிற்கிறாங்க, துர்க்கை வருகிறாள். அப்போ அந்த மகிஷன் அந்த எருமைக்கடா முகத்தையுடைய அசுரன் என்ன செய்கிறான், யுத்தத்துக்கு இதாகி ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவன் விட்டுட்டே இருக்கான். அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, அந்த சத்த மாதர்களும் சுற்றி நின்று கொண்டு அந்த ஆயுதங்களை விளக்கி
அனுப்பிவிடுகிறார்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, சிங்க வாகனத்தில் ஏறி வந்த துர்க்கை என்ன சொல்கிறா, அவனுக்கு எதில் போய் நின்றுட்டு தன் கையில் இருக்கிற சங்க அந்த ஊதுறா. அந்த ஊதும் போது மகாமேரு வந்து, மேருவே மலையே நம்ம அசைக்க முடியாது, அதில் மகாமேரு, அந்த மகாமேருவே அப்படியே அசையுது. அந்த அளவுக்கு அம்மை வாயில் சங்க வைத்து துர்க்கம்மை ஊதுகிறாள். அவ்வளவு பலமாக ஊதுகின்றாங்கன்னு சொல்லி அர்த்தம் துர்க்கம்மையுடையது. அடுத்த பாடம் இப்படி துர்க்கை போர் செய்தார்னு சொல்றாரு. 339. சிறு விலங்கவள் சங்கொலி செய்திட ஒருவர் இன்றி அவுணர் உறங்கினார், பெரு வரங்களில் பெற்ற சரங்களை இருவரும் சொரிந்தார் மழை என்னவே. அதாவது சிறு விலங்குனா அந்த இது சிங்க வாகனம் வல்லமை புரிஞ்சு அந்த சிங்க வாகனத்துடைய துர்க்கை என்ன செய்யறாங்க, யுத்த களத்தில் சங்க துணி சங்கு ஊதுறாங்கல்ல, அது ஊதும் போது அசுரர்கள் ஒருவராவது இல்லாமல் எல்லாம் மயங்கிடுறாங்க. ஏன்னா மேலுவே அசையும்படி அந்த சப்தம் சப்திக்கிறது. அப்போ அந்த சப்தத்தில் எல்லா அசுரர்களும் ஒருத்தர் கூட மீதம் இல்லாமல் எல்லோரும் மயக்கத்தை அடைஞ்சிடறாங்க. அந்த அருமையாக வரத்தில் பெற்றுக்கொண்டவங்க 2 பேருமே பானம், அதாவது அசுரனும் நிறைய தவம் பண்ணி வரம் பெற்றிருக்கிறான் மைடன். அப்போ அவங்க வரத்தினால பெற்றுக்கொண்ட பானங்களை என்ன சார் 2 பேரும் மழை மாதிரி சொல்லிடுறாங்க. இவனும் பானங்களை விடுகிறான், மகிஷனும் துர்க்கையும் நிறைய பானங்களை விட்டு மழை போல சொரிந்து கொண்டார்கள். அடுத்த பாடல் 340. எந்த எந்த கனை இவளே ஏவினும் அந்த அந்த கனையால் அறுத்தனன் விந்தை மீண்டிரும் வெம்பிறைவாய் கனை சிந்தினாள் அவன் சென்னி அழுந்தவே. அதாவது எந்தெந்த கணையினால இதை ஏறினாலும் அது துர்க்கை எந்த கணை ஏவினாலும் அப்படின்னு அர்த்தம். அந்தந்த கணையால் அறுத்தனன். அப்போ துர்க்கை என்ன பானம் விடுறாங்களோ அதே பானம் அவன்கிட்ட இருக்கு. அப்போ அதே பானங்களால மகிஷாசுரன் என்ன செய்யறான், அந்த அவன் விட்ட பானத்தை துர்க்கைமன் பானத்தை அறுத்து தள்ளி விடுகிறான். அப்புறம் என்ன செய்யறாங்க, 2 பேரும் அர்த்தச்சந்திர பானம், அர்த்தச்சந்திரனா பாதி சந்திரன், அந்த பானங்களை அவனுடைய சிரசில் அழுந்தபடியாக விடுகிறாள். 2 அர்த்தச்சந்திர பானங்களாம், அதை வந்து அவனுடைய சிரசுனா தலையில் அழுந்த மாதிரி துர்க்கை பானங்களை விடுகிறார்கள். அடுத்த படம் 341. வெம்பு செம்புணல் வெள்ளம் உருக்கிய செம்பு போல சிதறவிடும் கனை அம்பு போல இருக்கினும் ஆங்கவன் கொம்பு போல விளங்கின கோடியே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வெம்பு செம்புணல் ரத்த வெள்ளம் அப்படியே உருண செம்பு மாதிரி சிதறி அப்படியே விழுது, சிதறி விழ ஓடுது. அந்த மாதிரி விழுமாடி அர்த்தச்சந்திர பானங்கள்னா அர்த்தச்சந்திரனா நமக்கு தெரியும், சந்திரன் இருந்து பாதி அது அம்பா இருக்கு. அது என்ன செய்யறாரு, அசுரன் தலையில் முளைச்சிருந்த அந்த கொம்பு 2 மாதிரி பார்க்குதான். இப்போ வந்து 2 பானமும் அம்மை விட்ட துர்க்கம்மை விட்ட பானம், அது அர்த்தச்சந்திர பானம், அது போய் தலையை வந்து தைத்து விடுகிறது. அது பார்த்தா எப்படி தோணுதுன்னா, அது தலையில் முளைச்சிருக்கிற கொம்பு 2 கொம்பு மாதிரி கரெக்டாக 2 பக்கமும் தலையில் அழுந்தி வளைந்து தோன்றின அந்த பானங்கள். அடுத்த படம் 342. வெற்றி கொண்டவள் வில்லை முறித்தனன் உற்றவம் சிலை முதல் ஊன்றினாள் கொற்ற அம்பின் குலங்கள் விடுத்தவன் நெற்றியிற் கண் அழல் இனி மிருந்ததே. என்ன சொல்றாருன்னா, அந்த ஜெயங்கொண்டவன் துர்க்க கையில் இருந்த வில்லை 2ஆக முடிச்சிடறான். அப்போ அந்த அம்பை அனுப்பிடுறாங்கல்ல, அவன் 2 அம்பும் அவன் தலையில் கொம்பு மாதிரி தைக்குது. அப்போ அசுரன் என்ன செய்யறான், துர்க்கை கையில் துள்ள வில்லை 2ஆக முடிச்சிடறான். அந்த வில்லால் அம்மா என்ன செய்யறாங்க, அசுரன் நெற்றியில் அடிக்கிறாங்க. அப்போ அந்த அநேகம் படம் பொருந்தி அம்புகளை விட்டவன் அந்த மகிஷாசு நெற்றியில் சுவாமியுடைய கண் அக்கினி மாதிரி சுருக்குன்னு தாக்குது. அப்போ இப்போ விட்டு அம்பு வந்து என்ன ஆகுது, கண்ணை வந்து அக்கினி மாதிரி சுருக்குன்னு தாக்குது. அடுத்த பாடல். சாப வெஞ்சிலை போக தரிப்பளோ கோபமிஞ்சி கொதித்தெழு கூற்றத்தில் தீபமென்ன திகிரி ஒன்று ஏவியே பாபகாரி தலை விழப் பண்ணினாள். 343. அதாவது துர்க்கை வந்து அந்த வில்லு உடைச்சிட்டாங்க, மகிஷன் உடைஞ்ச உடனே பொறுக்கம் இல்லாமல் கோபம் அதிகமாக வருது துர்க்கைக்கு. அவங்க கொதித்து எழுதுன்னு என்ன செய்றாங்க, யமன் மாதிரி பிரகாசிக்கிற ஒரு சக்கராயத்தை விட்டு அந்த பாவியாகிய மகிஷனுடைய தலை வந்து அரும்படி செய்கிறாள் துர்க்கை. அப்போ மகிஷன் அழிக்கிறான். இதுதான் அந்த பாடல். அவன் வில்லை ஒடிச்ச உடனே அது வரைக்கும் பானம் விட்டு கொண்டே இருக்காங்க 2 பேரும். அம்மை விட்ட பானம் வந்து அர்த்தச்சந்திர பானம் வந்து 2 கொம்பு மாதிரி இருக்குது. அப்போ இவன் வந்து வில்லை வந்து மகிஷன் வந்து உடைச்சதுனால அம்மன் வந்து அசுரனை நெற்றியில் அந்த வில்லால் அடிக்கிறாங்க. அந்த பலம் பொருந்திய அம்புகளை விட்ட மகிஷாசு நெற்றியில் என்ன செய்யுது, சுவாமியோட கண் அக்னி மாதிரி நெற்றி கண்ணை திறந்த மாதிரி இருக்கும் அந்த அம்பு, அது சுருக்குன்னு தாக்குது அவனை. அப்போ துர்க்கை வந்து என்ன செய்யறா, வில்லு ஒடிஞ்சதும் பொறுக்க முடியாமல் ரொம்ப கோவம் வந்தது அவங்களுக்கு. அப்போ கொதித்தெழுந்து என்ன செய்யறாங்க, யமன் மாதிரி பிரகாசிக்கலாம் சக்கராயுதம். அப்படின்னா என்ன, அது சக்கராயுதம் போனால் கட்டாயம் உயிர் நீங்கிவிடும், அதனால தான் யமன் போல் பிரகாசிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த சக்கராயத்தை விட்டு அந்த மகிஷாசன் பாவியாகிய மகிஷாசுரன் சொல்கிறார். அதை பாபகாரி தலை விழன்னு சொல்வதில் பாட்டில். அதனால் அந்த பாவம் நிறைந்த அந்த மகிஷாசுரனுடைய தலையை அரும்படி செய்கிறார் துர்க்கை. அடுத்த பாடல் நாளை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.